கார்த்திக், உன் அம்மா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாடா. என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்களா தான் தடுத்துருக்க வேணாம்? மாமாக்கு தான் உடம்பு முடியாதுல்ல. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா அவங்க கேட்கவே இல்ல கார்த்திக். ஒரே புடிவாதம். நான் என் தம்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நீ வரட்டுமேனு காத்துட்டு இருந்தேன். மாமாக்கு வீட்டுல வேற யாரும் இல்ல துணைக்கு. ரம்யா இன்னும் கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து வரல. இப்போ நம்ம என்ன பண்றதுப்பா? நீ பசிக்குதுன்னு சொன்னியே, முதல்ல வந்து சாப்பிடு. சாப்பாடா? என்ன நீ அம்மா இல்லாம எப்படி சாப்பிடுறது? ஏற்கனவே குடும்பம் பிரிஞ்சிருச்சு. அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டான். இப்ப அம்மா வர போயிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ஜோசியர் சொன்ன மாதிரி சாந்தி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச கெட்ட நேரம் தான். இதை இப்படி விட்டுட கூடாது. நீ நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நானும் அதே தான் நினைச்சேன். அத்தை கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, அவங்க கண்டிப்பா வருவாங்க. நானும் கூட வந்திருப்பேன். ஆனா மாமா தனியா இருக்காரு. அவரை பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. மாமா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அத்தை மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மேல நீங்க கோச்ச கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. நீ போப்பா, பக்குவமா அம்மா கிட்ட பேசி அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வா. ஆமா, இவன் போனதான் வந்துருவாளா? அவ கோவம் அவ்வளவு சீக்கிரமா அடங்கிருமா? அதுக்காக நாம அப்படியே விட்டுட முடியுமா? உங்களை விட்டு அம்மாவால கண்டிப்பா இருக்க முடியாது. உங்களால இருக்க முடியுமா? அம்மாவுக்கு கோவம் தனிதோ இல்லையோ, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ சரிப்பா, பாத்து அவங்க கிட்ட நீ எதுவும் கோவமா பேசாத. சாந்தமா பேசி அவங்கள அழைச்சிட்டு வா. அத்த இல்லாம நம்ம வீடே வீடா இல்லப்பா. நான் பாத்துக்கிறேன். நீ நான் வரேன்ப்பா. லட்சுமி, என்னங்க? இங்க வா. அக்கா சாப்பிட்டாங்களா? ஒண்ணு சாப்பிடலைங்க. ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி கிணத்தடியிலே உட்காந்துருக்காங்க. என்ன ஒண்ணும் சாப்பிடலன்னு சாதாரணமா சொல்ற? போய் சமாதானப்படுத்தி ஏதாவது சாப்பிட சொல்லு. போ. அண்ணி, வெறும் ரசஞ்சாதமா சாப்பிடுங்க. இப்படி வெறும் வயித்தோட படுத்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சாப்பாடும் தூக்கமும் தான் மனுஷ வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே இருக்கேன். அது முக்கியம் இல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒரு கட்டத்துல அர்த்தமே இல்லாம போயிடுது. உதாரணத்துக்கு நானே இருக்கேன். எந்த தப்புமே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இத்தனை வயசுக்கு மேல யாராவது புருஷன்கிட்ட கோச்சிட்டு வந்திருப்பாங்களா? ரொம்ப அவமானமா இருக்கு. அண்ணி, புருஷன் முன்னாடி சண்டை சகஜம்தான். இப்ப நீங்க வந்திருக்கிறது யார் வீடு? உங்க தம்பி வீடு தானே. இங்க தங்கறதுல என்ன தயக்கம்? இங்க தங்கறதுல ஒரு தயக்கமும் இல்ல. ஆனா அதுக்கான காரணத்தை நினைச்சு பார்த்தேன். பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல என் வாழ்க்கையை கேள்விக்குரிய போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன தவிர வேற யாருக்குமே வந்திருக்காது. அண்ணி, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, அறிகுறியும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில இனிப்பு மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது. கசப்பு வந்தாலும் அது சரியாயிடும். உள்ள வாங்க, நீ சாப்பிடுங்க. அம்மா, 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 வாங்க நீ. கார்த்திக் கூப்பிடுறான். வாப்பா கார்த்திக். என்னம்மா அதெல்லாம்? என்ன? நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, அத கேக்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்க அப்பாவே கேட்க வேண்டியதானே? கேட்டம்மா, அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. சரி, நீ வா,
எங்க? என்னது எங்க? நம்ம வீட்டுக்குமா? நம்ம வீடு இல்லப்பா, அது உங்க அப்பா வீடு. என்னம்மா இப்படி பேசுன? அப்படி அப்பாவோட குணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் என்ன கூட தான் வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னாரு, அப்புறம் அண்ணனை போன்னு சொன்னாரு. உங்க அண்ணனை விரட்டலாம், உன்னை விரட்டலாம், ஆனா என்ன எப்படி எப்படிரா எப்படி என்ன உதாசீனப்படுத்தலாம்? உங்க அப்பா என்ன கட்டிக்கும் போது பணக்காரர் இல்ல, இப்ப கோடீஸ்வரர். ஆனா அன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன், மாறல. ஆனா அவர் மாறிட்டாரு. எனக்கும் தன்மானம் இருக்குடா. புடிச்சு வச்சா பிள்ளையாரு, வழிச்செறிஞ்சா சாணி. போடா. யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற? அவன் உன் பையன், வீட்டுக்கு உன்னை கூட்டு போக வந்திருக்கான். எனக்குன்னு வீடு எதுவுமே இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே நிரந்தரமான வீடும் இல்ல, உறவும் இல்ல. பிள்ளைங்க குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் புருஷனோட வீடு சொந்தம். அதுவே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அந்த வீடும் சொந்தம் இல்ல. உறவுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு பொண்ணுக்கு புருஷனால பிரச்சனை, மாமனார் மாமியாரால பிரச்சனை, பிள்ளைங்களால பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மருமகளால பிரச்சனை. அதனால எந்த உறவு நிரந்தரம் இல்ல. இருந்தாலும் ஒரு பொண்ணு சில காலம் பெத்தவங்களை அண்டி வாழ வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் புருஷனை, அதுக்கப்புறம் பெத்த பிள்ளைங்களை. இதுதான் ஒரு பொண்ணோட தலையெழுத்து. என்னம்மா நான் இங்க இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா? அப்பாவோட கோவத்தை பத்தி தான் நல்லா தெரியும்ல. அவர் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி தான் கோவப்படுவாரு. நீ வீட்டுக்கு வாமா, உன்கிட்ட கோபம் போட மாட்டாரு, சண்டையும் போட மாட்டாரு. போதுமா? அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காரா? எல்லா சொந்தமும் தாலி சொந்தமும் சும்மா பேச்சுக்குதான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பேச வந்துட்டான். டேய், நான் ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கு என் சொத்தே எங்க அம்மா தான்னு சொன்னியே, இப்ப என் கூட வந்து இருப்பியா? சொல்லுடா, சொல்லு. அம்மா, நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தா நீ என்ன கூப்பிடுற? மாமா, நீங்களும் அம்மா கிட்ட சொல்லுங்களேன். என்னப்பா சொல்ற? ஒரு 2 நாளாவது இங்க வந்து தங்கிட்டு போக்கான்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்காவை பல தடவை கூப்பிட்டுருக்கேன். நான் இங்க வந்துட்டா அங்க மாமா என்னடா பண்ணுவாருன்னு அப்பா கூட உங்க அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டு ஒரு 1/2 நாள் கூட எங்க அக்கா இங்க வந்ததில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வந்து தங்கியிருக்காளேன்னு நான் படுற வேதனை எனக்கு தான் பார்த்து. மனுஷனா பிறந்தா மத்தவங்களை கேலி பண்ணி வாழக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அன்பா இருக்கணும். எல்லார்கிட்டையும் கூட வேணாம், குறைஞ்சபட்சம் சுக துக்கத்துல பங்கெடுத்துக்கிற மனைவி கிட்டையாவது பாசத்தோட இருக்க வேண்டாமா? இந்த பார்ப்பா கார்த்திக், எங்க அக்காவுக்கு மத்தவங்களை நோகடிச்சு ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. அப்படிப்பட்டவா இப்படி நொந்து போய் இங்க வந்து தங்கியிருக்காளேன்னு நினைக்கும் போது, இந்த பார் கார்த்திக், அந்த வீட்டுல அவளுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சொல்லு, நீ சொல்லு. நான் அக்கா கிட்ட பேசி அனுப்பிச்சு வைக்கிறேன். மாமா, நான் வரும்போது அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு தான் மாமா வந்திருக்கேன். அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எந்த சண்டையும் போடக்கூடாது. அப்பா எப்பவுமே அம்மா கிட்ட கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும்னு அபிராமினே உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன சொன்ன? ஆமாமா, அண்ணி சொன்ன உடனே அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன். நிறுத்துறா. உங்க அண்ணி உத்தரவு போட்டிருக்காளா? அதை மீற முடியாம தான் உங்க அப்பா என்ன ஏத்துக்க தயாரா இருக்காரா? அதனாலதான் நீ என்ன கூப்பிட வந்திருக்கியா? என்னமா நீ? அப்பா எனக்கு அண்ணி பேச்ச மீறி இருக்காரு. ச்சே, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்னம்மா இப்படி கோவப்படுற? அப்படிதான்டா, அப்படிதான் கோவப்படுவேன். உங்க அப்பா கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி 4 பிள்ளைங்களை பெத்து மருமகன் ஆனதுக்கு அப்புறம் நேத்து வந்தவ என் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் உத்தரவு போடுவாளா? அத கேட்டு நான் அந்த வீட்டுக்கு வரணுமா? இந்த ராஜேஸ்வரி கோடீஸ்வரர் ஆர்கேயோட பொண்டாட்டி. என்ன கூப்பிடுறதுக்கு உனக்கோ உங்க அண்ணனுக்கோ அன்பு அன்னைக்கோ தகுதி இல்ல. என் புருஷனே வந்து என்ன கூப்பிட்டா அப்ப யோசிப்பேன்.
என்னம்மா இப்படி பேசுற? கார்த்திக், நீ சின்ன பையன், உனக்கு அனுபவம் போதாது. அம்மா வீட்டுக்கு வரலையே நினைக்கிறியே தவிர என் வேதனையை நீ இன்னும் முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. இத பார், என்ன பாதுகாக்க வேண்டியது உங்க அப்பாவோட கடமை. அதை விட்டுட்டு இன்னொருத்தரோட சிபாரிசுல எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொன்னா அதை விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே இல்லடா. இந்த ஜென்மத்துல உங்க அப்பா கூப்பிட்டாதான் நான் வருவேன். எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற தகுதி உங்க அப்பாவை தவிர வேற யாருக்குமே இல்ல. ஆமா. என்னம்மா அண்ணி ஏமா அப்படி தப்பா நினைக்கிற? அவங்க மேல ஏமா அப்படி கோபப்படுற? டேய், உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றவன் நான். என்ன விட உனக்கு உங்க அண்ணி பெருசா போயிட்டாளா? போடா. ஏமா நீயும் அப்பா மாதிரியே கோபப்படுற? கார்த்திக், என்ன பேச்சு பேசுற? மாமா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். நீங்களே அம்மாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்குடா கோப்பண்ணா? எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வரதுக்கு எங்க அக்கா உரிமை இருக்கு. கட்டின புருஷனும் பெத்த பிள்ளையும் கைவிடும் போது எந்த பொம்பளையும் பிறந்த வீட்டுக்கு தாண்டா வருவா. தம்பி, நீ எதுக்கு இவங்கிட்ட பேசுற? டேய் கார்த்திக், நீ போடா, நான் வரமாட்டேன். அம்மா, நான் கூப்பிடுறேம்மா. பேசாத. உங்க அப்பாவை தவிர வேற யார் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். என்னங்க சொல்றீங்க? எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு உங்க வீட்டுல இருக்காங்களா? ஆமா அனிதா, இத கேட்ட உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா உங்க அம்மா வேதனைப்பட்டு அழுறத நான் கண்ணால பார்த்தேன். எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது எப்படிங்க நடந்தது? உங்க அப்பா அத்தைய ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு. கொஞ்ச நாளா 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லையா. ஒரு பேச்சுக்கு நான் வீட்டு விட்டு போறேன்னு இருக்காங்க. போயிடுன்ட்டார். அம்மா கோவத்துல போனாலும் அவங்கள யாருமே தடுக்கலையா? இந்த அபிராமிய என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதான் அனிதா வேதனையே. அத்தைக்கு ஆதரவா பேச அந்த வீட்டுல யாருமே இல்லை. எல்லாரும் முன்னாடியும் மாமா அத்தையை அவமானப்படுத்தின பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அம்மா போறேன்னு சொன்னதும் போக விட்டுறதா? நான் உடனே அம்மாவை பார்க்கணும். உங்க அம்மாவை நீ பாக்குறத விட உங்க அப்பாவை தான் நீ பார்க்கணும். அவருக்கு அத்தை மேல இருக்கிற கோவத்தை மாத்தி நீதான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். சரிங்க, நாளைக்கே நீங்க சொன்ன மாதிரி அப்பா போய் பார்க்கறேன். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ். சரி, வாங்க சாப்பிடலாம். நீ எடுத்து வை, நான் வந்துடுறேன். சரி. ஹலோ அக்கா, நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லு அர்ஜுன். அதான் அனிதா கிட்ட பேசிட்டேன். அவன் நாளைக்கு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறதா சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம். அவ பேசினா எல்லாம் சரியாயிடும். ஆமா. என்னங்க, சாப்பிட வாங்க. இந்த நேரத்துல போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு கிட்டமா. சரி, போனை வச்சுட்டு சாப்பிடலாம் வாங்க. சரிடா, என் பொண்டாட்டி என்ன சாப்பிட கூப்பிடுறா. நான் வச்சுட்டுமா? சரிடா, அப்புறமா பேசு. பாய். முகத்தை பார்த்தா கிளவி வரலன்னு தெரியுது. ஓகே.
ஏன் கார்த்திக் தனியா வந்திருக்க? அத்தை வரல? என்னப்பா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன சொன்ன உங்க அம்மா? கார்த்திக் எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. என்ன வந்து அவங்க கால்ல விழ சொன்னாங்களா? சொல்லு, நான் பண்றேன். அபிராமி நீ பேசாம இரு. சொல்லுப்பா, என்னாச்சு? அம்மா வரமாட்டேன்ட்டாங்கப்பா. வரமாட்டாளா? அங்கே இருந்துட்டு போறாளா? என்ன வேணுமா அவளுக்கு? அம்மா, உன் மாமா அவள்கிட்ட ஒண்ணு சொல்லல? எல்லாரும் சொன்னாங்கப்பா. நானும் இவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். அப்புறம் என்ன? நான் சொன்னேன்னு சொன்னியாப்பா? உங்க பேரு சொன்னதுனாலதான் பிரச்சனையே. நீ என்னடா சொல்ற? அண்ணி அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்கல்லப்பா, அததான் நான் போய் அம்மா கிட்ட சொன்னேன். அண்ணி சொன்னதும் அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு. ஓஹோ, அப்ப அப்பாவை என்ன கூப்பிடலையா? அபிராமி சொல்லிதான் அப்பா என்ன கூட்டிட்டு வர சொன்னாரான்னு ஓன்னு கத்துறாங்கப்பா. அப்பா, அம்மா இந்த மாதிரி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. பாத்தீங்களா மாமா, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். என் பேர் எப்படி எல்லாம் அடிபடுது. நான் அத்தைக்கு என்ன பண்ணேன்? ஏன் அவங்க எப்பவும் என்ன தப்பாவே நினைக்கிறாங்க? அவங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அத்தை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும். பிறந்த வீட்டுல இருக்கிற நிலைமை அவங்களுக்கு வரக்கூடாது மாமா. எப்படியாவது நம்ம அத்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்ன வழி? அண்ணி, அப்பாவை வந்து கூப்பிட்டா அம்மா வரேன்னாங்க. என்னது? நானா அவளை போய் கெஞ்சணுமா? நெவர். கெஞ்ச வேணாம்ப்பா, கூப்பிடுங்க. ரெண்டும் ஒண்ணுதான்டா. பாத்தியா அபிராமி, நீ அவளுக்கு பறிஞ்சு பேசுற, அவ உண்மையிலே பழி போடுறா. அவளுக்கு பைட்டு தான் பிடிச்சு போச்சு. என் மருமகளுக்கு துரோகம் பண்ண பார்த்து பேசுற தப்புன்னு இன்னும் புரிஞ்சுக்கல பாரு. அந்த சாந்தி மதனும் அவன் நெஞ்சில விஷத்தை கலந்துட்டான். அதனாலதான் என்ன கூட எடுத்து பேசுறான். ஏன் அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு போன அமக்களம் எல்லாம் இவளாலதான் நடந்துச்சு. ஏதோ தெய்வாதீனமா செத்து இருக்க வேண்டிய பொழைச்சு வந்துட்டேன். பொழைச்சு வந்த கையோட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். எனக்கு கோவம் வருமா வராதா? நான் அவளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கலமா. ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டா கோவம் நினைச்சா சரியா போய் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப இவ்வளவு துமர பேசுறாள அங்கேயே இருக்கட்டேன். மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லம்மா, இது என்னோட தன்மான பிரச்சனை. நான் போய் அத்தை காலையாவது விழுந்து கூட்டிட்டு வரேனே மாமா. நீ எதுக்காம அவகால வேணும்? மாவும் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. வரவன் அங்கேயே இருக்கட்டேன். பாத்தியாப்பா, உங்க அப்பாக்கு இவ்ளோ கோவம் வர அளவுக்கு உங்க அம்மா நடந்துக்கிறாங்க. மாமா உடம்ப பத்தியும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. எப்படிதான் அத்தியால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ? தியாகம் நினைச்சு நான் ஒரு தப்பு பண்ணனே, எல்லாமே அந்த சாந்தியால தான். நீ